உங்கள் விஜய். எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டிப்பா வந்துருவேன். அப்படி ஒருவேளை நான் வரலன்னா சரவண செத்துட்டான்னு அர்த்தம். வந்துருவேன்னு சொல்லி ஏன்டா என்ன ஏமாத்துன? மீனாட்சி, மீனாட்சி, சரவணனுக்கு என்னாச்சு? அவன் ஏன் வரல? இன்னைக்கு என்ன நாள்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்ச அவன் ஏன் வரல? ஏன் என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணா? பதில் சொல்லுங்க. இங்க வர முடியாம போற அளவுக்கு அவனுக்கு என்ன நடந்துச்சு? அவன் எங்கதான் இருக்கான்? தெரியலமா. தெரியலனா சரவணன் இப்ப எங்க இருக்கான்னு இங்க யாருக்குமே தெரியாதுமா. அப்படின்னா நேத்து நைட்டு உங்க தாத்தா பாட்டி சரவணன் இவங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. அரெஸ்டா? ஆமா மீனாட்சி. ஆக்சுவலா அவங்க 3 பேரோட விசா பீரியட் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. விசா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாட்டில் ஓவர் ஸ்டே பண்ணுறது சட்டப்படி தப்பு. அதனால தான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசாரணைக்காக அவங்க 3 பேருமே சென்னை கொண்டு போயிருக்காங்க. போகிற வழியில் சரவணன் மட்டும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ சரவணன் போலீஸ் தேடிட்டு இருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச சரவணன் எப்படியாவது மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு உன்னை போல நான் நம்பிட்டு இருந்தேம்மா. ஆனா ஐம் சாரிம்மா, சரவணன் இது வரைக்கும் வரல. இப்போ அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்குமே தெரியலம்மா. விசா முடிஞ்சிருச்சுன்னு சரவணனுக்கு முன்னாடியே தெரியாதா? விசா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டதா ராஜ்சேகர் சார் சரவணன் கிட்ட போய் சொல்லிட்டாரு. சரவணனும் அதை உண்மைன்னு நம்பிட்டாமா. அழாதம்மா மீனாட்சி. இப்ப நீ எந்த மாதிரியான மனநிலைமையில் இருப்பன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல. இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இவங்க கூட வாழ்ந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலான்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம். ஆனா விதி பல நேரங்கள் அது எதிர்மாறாதான் அமைஞ்சிருக்கு. அதுதான்மா வாழ்க்கை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை மீனாட்சி,
வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற கஷ்டமும் சரி சந்தோஷமும் சரி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதுவும் கடந்து போகும் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னடா இவன் ரொம்ப ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானேன்னு நீ நினைக்கலாம். இன்னைக்கு நீ நிக்கிற இதே நிலையில தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன். அதனால உன்னோட வலியும் வேதனையும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அத்தை மீனாட்சியை நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவங்க கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் போய் அவங்க காதலுக்காக என் காதலை நான் விட்டு கொடுத்தேன். அன்னைக்கு நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்ப நான் என் நிலைமை நினைச்சு எவ்வளவு நொந்து போயிருப்பேன் தெரியுமா? அப்ப எனக்கு பெரியவங்க கொடுத்த ஒரே அட்வைஸ் இதுதான், கவலைப்படாத, எல்லாம் காலப்போக்கில் மாறிடுன்னு சொன்னாங்க. அதை நானும் ஏத்துக்கிட்டேன். என் வாழ்க்கை என்ன கெட்டா போச்சு சொல்லு? எனக்கும் கல்யாணம் ஆச்சு. இதோ இன்னைக்கு உன் வயசுல எனக்கு பொண்ணே இருக்கா. அதனால பழசெல்லாம் மறக்க ட்ரை பண்ணுமா. உனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்க. அது எப்படிங்க? இல்ல அருணாச்சலா, மீனாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமாடா. வா, உன்னை முக்கியமான ஒருத்தர் பார்க்கணும்னு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் மாப்ள? வந்து பாரு, நீயே ஆச்சரியப்பட்டு போயிடுவ. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் வேட்டையா, ஒருவேளை அந்த பிரியா பிள்ளை தான் சரவணனை பத்தி போட்டு கொடுத்துருக்குமோ? தெரியலையேண்ணே. போலீஸ் கிட்ட நீ ஏன் எதுவும் சொல்லாத, சமயம் பார்த்து நானே சொல்றேன், அப்போ சொல்லிக்கலான்னு அவளை தன்னை கட்டி வச்சிருந்தேனே. கடைசி வரைக்கும் அவளை எதுவும் பண்ண விடக்கூடாதுன்னு வாயை கட்டி போட்டு வச்சிருந்தேனே. அவ சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. அப்ப யார் சரவணனை பத்தி போட்டு கொடுத்துருப்பா? தெரியலையேண்ணே. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சவன் எங்க போய் தொலைஞ்சான்னு வேற தெரியல. சரி விடு வேட்டையா, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ஆகிற கதையை பாரு. ஆகிற கதைனா? சரவணன் இப்ப வந்தா மட்டும் எல்லாமே மாறப்போதானே? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். என்னென்ன பேசுறீங்க? மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே கிடையாது. வரேன்னு சொன்ன சரவணனும் வரல. நானும் மீனாட்சியும் என்ன நடக்குதுன்னு தெரியாம சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்த நேரத்துல மாமா தாலியை கட்ட சொல்லி அதட்டினாரு. கட்டுன. இதுக்கு பேர் கல்யாணமான? ஆமா. என்னத்த? மீனாட்சி கழுத்துல நீ தாலி கட்ட முடியாதுன்னு எழுந்திருச்சிருந்தா பரவாயில்ல, ஆனா நீ தான் தாலியை கட்டிட்டியே. இனி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? இதோ பாரு, உனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இனி நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அதுதான் உண்மை. இல்லத்த, நான் இப்பவே போய் மீனாட்சி என் அம்மா பாட்டின்னு எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இத்தனை நாளா சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்றேன். சரவணன் எப்போ வரானோ அப்ப நானே தானா விலகிக்கிறேன்னு சொல்றேன். எனக்கும் மீனாட்சிக்கும் நடந்தது பேரு கல்யாணம் இல்லத்த. சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் நடக்க போறது பேர் தான் கல்யாணம். நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுறேன். இல்ல, நீ சொல்றதெல்லாம் மாடர்னா யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வேணா ஒத்து வரும், ஆனா வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. அதை இந்த உலகமும் ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது? இந்த நொடியே சட்டப்பூர்வமா விவாகரத்து பண்ண கூட கையெழுத்து போட்டு தரேன். அதுக்கப்புறம் சரவணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்ப சரிதானே? சரவணன் வந்தாலுமே நீ சொல்ற கல்யாணம் நடக்காது வேட்டையா.
சரவணன் வந்தா அவனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக வாசல்ல போலீஸ் காத்துட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருமே போராடினாலும் உன் மாமா தாலியை அத்து கட்டுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச கையோட சரவணனை போலீஸ் கனடாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. வீசா கிடைக்காம திரும்ப வர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். புருஷனோட மீனாட்சி வாழணும்னா அவன் நிரந்தரமா கனடாக்கு போயாகணும். அதுக்கு உன் மாமா சம்மதிப்பாருன்னு நீ நினைக்கிறியா? ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாதுங்கிறப்போ அந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணணும் சொல்லு? சரவண மீனாட்சி கல்யாணங்கிறது பகல் கனவாகி ரொம்ப நேரம் ஆச்சு. கடவுள் சேர்க்க நினைச்சத மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. கடவுள் ஒன்னையும் மீனாட்சியையும் சேர்க்க நினைச்சிருக்காரு. அதை நீங்க பிரிச்சிடாதீங்க. அத்த, என்னத்த நீங்களே இப்படி பேசுறீங்க? இங்க பார்வேட்டையா, நான் எமோஷனலா பேசல. எது யதார்த்தமோ அதைத்தான் யோசிச்சு சொல்றேன். அதனாலதான் இப்படி பேசுறேன். நீ எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுவியா? என்னத்த? இந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்கோ. உனக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னு யாருக்குமே தெரிய வேணாம். நீ அவளை துரத்தி துரத்தி காதலிச்சு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணதாவே இருக்கட்டும், பரவாயில்ல. காதலிச்சவன் பாதியிலே விட்டுட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணவன் விருப்பம் இல்லாம நிர்பந்தத்துல கல்யாணம் பண்ணாங்கிற நிலைமை மீனாட்சிக்கு வேண்டாம். அத்த, எப்படித்த? நீ மீனாட்சியை காதலிச்சல்ல? பதில் சொல்லு. நீ மீனாட்சியை காதலிச்சல்ல? நீ மீனாட்சியை காதலிச்ச, அதனால அவளை போராடி கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். மத்த விஷயங்களை எல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே மறந்துரு. வேட்டையா, உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ஏ வேட்டையா, அம்மா சொல்றதுதான் சரி. அவங்களுக்கு சத்தியம் பண்ணியா? ஏய், நீ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சத்தியம் பண்ணு வேட்டையா. பண்ணு வேட்டையா. மைனா, வேட்டையா, வாழ்த்துக்கள்ரா. சொன்ன மாதிரியே நீ காதலிச்ச மீனாட்சியவே கைப்பிடிச்சிட்ட. வாழ்த்துக்கள் வேட்டையா. மைனா. முதல்ல கை கூர்றா. இல்ல மைனா, நானும். நீ மீனாட்சியை காதலிச்ச, அதனால அவளை போராடி கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். மத்த விஷயங்களை எல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே மறந்துரு. வேட்டையா, உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பாத்தியா, கல்யாணம் பண்ணதும் கை கொடுக்கறது கூட யோசிக்கிற. கை குர்றா. வாழ்த்துக்கள் புது மாப்பிள்ள. நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மைனா, சொல்லு வேட்டையா.
இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மைனா. நானும் நினைச்சு கூட பார்க்கல வேட்டையா. உன் கல்யாணம் இவ்ளோ பிரம்மாண்டமா சிறப்பா நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்லை மைனா. ம், வாழ்க்கை அடுத்த செகண்ட் நமக்கு என்ன சந்தோஷத்தையும் என்ன அதிர்ச்சியும் ஒளிச்சு வச்சிருக்குன்னு யாருக்கும் தெரியறதில்ல. கரெக்ட் தான் வேட்டையா. மைனா, ம்? நடந்த எதுக்காகவும் நீ மனசை தளர விட்டுறாத. மனசை தளர விடுறதா? நானா லூசு? நான் ஏன் வேட்டையா மனசை தளர விட போறேன்? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நான் ஏன் மனசை தளர விட போறேன்? இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வேட்டையா. அம்மா, நான் ஏன் வருத்தப்பட போறேன்னு நினைச்சேன்? ஹோ, நீ என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை நினைச்சு நான் என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? நீ இந்த காமெடி பீஸ் கிட்ட எப்பவுமே விளையாட்டுத்தனமா தானே பேசுவ. என் மனசுல எந்த ஆசையும் இல்ல. என்னை மன்னிச்சிரு மைனா. ஏய், இப்போ உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குற? லூசா நீனு? இல்லை மைனா, என்னால் எதுவும் பேச முடியல. நான் ஒன்று உன்கிட்ட கேட்பேன், பண்ணுவியா? என்ன வேட்டையா, சொல்லு. மைனா எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும். எது நடந்தாலும் சந்தோஷமா சிரிச்சிட்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பிய, அது மாதிரி எப்பவும் இருக்கணும் எனக்காக. கண்டிப்பா வேட்டையா, உனக்காக. கூடிய சீக்கிரமே மைனாவும் என்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன வாழ்க்கையில நமக்காக அடுத்த செகண்ட் என்ன சந்தோஷத்தை என்ன அதிர்ச்சி தரும்னு யாருக்கு தெரியும் வேட்டையா? பார்க்கலாம். வேட்டையா, கல்யாண மாப்பிள்ளை எங்கன்னு தேட போறாங்க. நீ போ. போடா, போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாயா, இப்படி உட்காரு உட்காரு. முதல்ல நீ உட்காரியா? என்னதுக்கு தனியா தனியா போய் நின்னுகிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் வெளியில ஒன்னும் பேசக்கூடாது, நீ இங்கே தான் உட்காரணும். வெளியில உன்னை பார்த்தேன், அம்புட்டு தான் பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். மருமகனே, மீனாட்சி, நீங்க 2 பேரும் வாங்க. எங்க மாமா? அது நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காருயா. 2-3 விசேஷத்துக்கு போயிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான், இப்ப வந்தாரு. நீயும் மீனாட்சியும் வந்தீங்கன்னா அப்படி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போட்டோ எடுத்துக்கலாம்யா. ஐயோ, எதுக்கு மாமா அதெல்லாம்? யோ, என்னையா நீ? என்னாச்சு உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க?
முக்கியமானவங்க வந்திருக்காங்க, போட்டோ எடுக்கணும்ன்ற. கிளம்பு. நீ கேட்க மாட்ட. சௌந்தர்யா, இங்க வா. என்னங்க? மீனாட்சி முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. அப்படியே முகத்துல பவுடரை போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. எம்எல்ஏ வந்திருக்காரு, போட்டோ எடுத்துக்குவோம். யோ வேட்டையா, நீ வாயா, என் கூடவே உன்னையும் பார்க்கணும்னாரு. வா மாமா அதெல்லாம் வேண்டாம் வாயா. மாமா.